ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ vlog. வீக்கெண்டு போரு அதெல்லாம் இல்லை. என் பையன் ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தா என்னை கோ கார்ட்டிங் கூட்டிட்டு போன்னு. நாங்களும் எதனா சாக்க சொல்லி அப்படியே போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனலி இன்றைக்கி அவனை எஃப்என்எஃப் ஆரனா கூட்டுன்னு வந்தோம். சர்ப்ரைசிங்லி இது எங்கள் வீட்டிலேருந்து வெறும் 7 கிலோமீட்டர்ஸ் தான். பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. பட் நாங்கள் தப்பான டைமிங்கில் வந்தோம். இட் வாஸ் ஓவர் க்ரௌடடாக இருந்தது. So we didn't had much place to explore, nor I had a chance to take a video, put a right vlog. Maybe நான் இன்னொரு வாட்டி வீக் டேயில் போய் ஒரு நல்ல ஷூட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸஸ் வர் ஆல்சோ ப்ரிட்டி அஃபோர்டபுள். இங்கே நிறையாவே இருந்தது பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு. பாலிங்கு, கிரிக்கெட்டு, ஷூட்டிங்கு அண்ட் ஆர்ச்சரி, எவ்ரி திங் வாஸ் தேர். இதுதான் பசங்களோட ப்ளே ஏரியா. ஸோ இட் வாஸ் குவைட் பிக் அண்ட் ஆல்சோ வெரி பிளேஃபுல். அதுக்கப்புறம் இது லைக் கோ கார்ட்டிங்குக்கு டிக்கெட் வாங்குகிற இடம். ஸோ ப்ரைஸஸ் ஓகேயாக இருந்தது. அண்ட் திஸ் வாஸ் லைக் அ டாப் வியூ மாதிரி. ஸோ இங்கே ஸ்டெப்ஸ் ஏறி போனால் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அந்த கோ கார்ட்டிங் ட்ராக்கை கிளியராக பார்க்கலாம். இட் வாஸ் அ வெரி நைஸ் வியூ ஃபார் அஸ். ஸோ இந்த வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ஓட்ட போகிறாங்கன்னு யோசிச்சு நாங்கள் அப்படியே கீழே வந்தோம். கீழே வியூவும் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ கீழே வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் டிக்கெட் வாங்கினோம்ல, அந்த இடத்துல சொன்னாங்க பசங்களுக்கு வீக்கெண்ட்ஸில் அலோடு கிடையாது, சிங்கெல்லாம் பேரண்ட்டோட அக்கம்பெனி பண்ணியே ஆகணும்னு. ஸோ இதுதான் கீழே வியூ. நான் சொல்லினேன் இல்லை ஃபஸ்ட் டைம் மேலே இருந்து டாப் வியூ அதுன்னு. ஸோ நாங்கள் எல்லாம் அப்படியே ஒரு ஹாய் சொல்லலாம் விலாகுக்குன்னு எல்லோரும் ஹாய் சொன்னோம். இதுக்கப்புறம் வி வர் வெயிட்டிங் ஃபார் ஆர் டர்ன் பிகாஸ் எங்கள் டோக்கன் நம்பர் 27 இருந்தது. அண்ட் நாங்கள் வாங்கும்போது இட் வாஸ் ஸ்டில் 22. அண்ட் கைண்ட் ஆஃப் லாட் ஆஃப் போர்ட் கேம்ஸ் ஆர் அக்ராஸ். பசங்களுக்கு நிறைய போர்ட் கேம்ஸ் வச்சுருக்காங்க ஸோ தட் தே கேன் ப்ளே. அண்ட் நாங்கள் டோக்கன் நம்பரை வச்சு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கு முன்னாடியே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தாகம் அடிச்சதுன்னு தண்ணி பாட்டில் எடுத்தோம். நல்ல வேலை பயந்துகிட்டே இருந்தேன், எங்கே 50 ரூபா வாங்குவானோன்னு. 20 ரூபா கிடச்சிது. அண்ட் ஒரு தடவையும் எண்ணி பார்த்துட்டே இருந்தோம். மீன் டைம் ஐஸ்கிரீம் ஒன்று அப்படியே உள்ளே போச்சு. ரொம்ப வெயிலாக இருந்ததா, ஸோ எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் ஃபைனலி எங்கள் டோக்கன் நம்பர் வந்தது, டிஸ்பிளே ஆச்சு. ஸோ உள்ளே போய் 2 பேரும் அவங்களோட ஜாக்கெட்ஸு, ஹெல்மெட்டு எல்லாம் போட்டு ஃபுல் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என் பையனுக்கு இது ஃபஸ்ட் டைம் ஆனதுனால செம்ம எக்ஸைட்டடாக இருந்தான். அவன் யூடியூப்பில் தான் நிறையா பார்த்துருக்கேன் இந்த கோ கார்ட்டிங் அப்புறம் ரேசிங் எல்லாம். ஹீ இஸ் மச் ஃபாண்ட் ஆஃப் இட். ஸோ என்னால் அது அவ்வளோ கீழே உட்காந்து கோ கார்ட்டிங் பண்ண முடியாது. ஸோ மை ஹஸ்பண்ட் டுக் ஹிம். ஹீ என்ஜாய்ட் அ லாட் அண்ட் ஹீ வாண்டட் அஸ் டு டேக் ஹிம் அகேன். நாளைக்கும் என்னை கூட்டிட்டு போ, நான் தனியாக ஓட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா, ஓட்டினதுக்கப்புறம் ரொம்ப பயந்துட்டா, அவள் கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணுன்னு சொல்லி இது பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் அவங்க ரெடி ஆகிட்ருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட்டு டோக்கன் நம்பர் கொடுத்து அவங்க ரெடி ஆகிறது தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு கூப்பிடுவாங்க, அப்போ தான் போக முடியும். பிகாஸ் ட்வின் ஷேரிங் வாங்கியிருந்தாங்க. ஸோ மீன் டைம் நாங்கள் இங்கே அது வின் ஆனவங்களுக்கு ப்ரைஸஸ் கொடுக்குற இடத்துல, ட்ரோஃபி கொடுக்குற இடத்துல ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ கிளிக்ஸ் அப்படியே பையனோடதும் ஹஸ்பண்டோடதும். அதுக்கப்புறம் we were waiting again. போகிறதுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் ஆகுது, how are you feeling அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஃபைனலி they got their go kart and they started to ride. என்னால் நிறையா இந்த வீடியோ எடுக்க முடியல பிகாஸ் இட் வாஸ் ஓவர் க்ரௌடட் அண்ட் பீப்புள் வர் பிளாக்கிங் மீ. என்னால் அந்த ஏரியல் வியூவோ இல்லைனா அவங்க ரேஸ் பண்ணுற வியூவோ என்னால் ப்ராப்பராக எடுக்க முடியல. ஐம் ரியலி சாரி ஃபார் தேட். ஜஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணது மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. அவ்வளோ கிளியராக எனக்கு தெரியல. வர வர ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஃபினிஷிங் லைனில் தான் நீங்கள் பார்க்க முடியும் அவங்கள. அதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்க ரேஸ் பண்ணுறது உங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ தட்ஸ் மை அப்பாலஜிஸ். ஐம் ரியலி சாரி. நீங்களே பார்த்துட்ருப்பீங்க, அங்கங்கே நின்று பிளாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு எந்த வியூவும் கிடைக்கல. ஸோ மேபி எனக்கு டைம் கிடச்சிதுன்னா வில் சி டியூரிங் அ வீக் டே டு கம் அண்ட் டேக் அப் ஃபுல் பிக்சர்ஸ். ஸோ இது அவங்க ரேஸ் லைக் முடிஞ்சு தேவர் அபவுட் டு கம் அவுட் ஆஃப் திஸ் கோ கார்ட். ஃபுல் டயர்டாயிட்டாங்க என் ஹஸ்பண்ட், அவங்களால ஏந்துக்க முடியல ஃபார் அ மினிட். ஸோ அதுக்கப்புறம் கிளம்பும்போது இந்த பேலன்சிங் பால் ஒன்று விளையாடலான்னு சொல்லிட்டு பசங்களோட விளையாடிட்டு இருந்தோம். இட் வாஸ் ஃபன்.
அதுக்கப்புறம் நான் விளையாடணும்னு கேட்டதுக்கு என் ஹஸ்பண்ட், நீ ஒரு நிமிஷத்துலேயே அதை கீழே விட்டுருவேன்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கு கையில் எடுத்துகிட்டே போயிட்டேன். நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி சின்ன குழந்தையா இருக்குல்ல, பட் ஸ்டில் ஐ லவ் டு டூ ஆல் திஸ் நாட்டி திங்ஸ். இதுக்கப்புறம் இதுவே ஒரு 2-3 நிமிஷம் விளையாடிட்டு, சரி என் பையனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருது, இதுக்கு மேலே எல்லாம் தாங்காதுன்னு சொல்லிட்டு, அம்மா ப்ளீஸ் கிளம்பலாம், எனக்கு பசிக்கிறது. ஸோ அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அரேனாக்கும் ஒரு பாய் சொன்னோம். இது ஒரு எக்ஸிட் வியூ, அவ்வளோ கிளாரிட்டியாக வரலை, பிகாஸ் he was taking away the car from the parking lot. அவ்வளோதான். Thank you for watching, and please support us, share, subscribe and like our channel. Thank you.